டாக்டர் அம்பேத்கரோட பல நாள் கனவான யூனிஃபார்ம் சிவில் கோட இந்தியால சுதந்திரம் கிடைச்சு 70 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்தியால ஒரு ஸ்டேட்ல லாவா கொண்டுட்டு வர போறாங்க. ஆர்பிஐ பாத்தீங்கன்னா பேடிஎம்மோட பேமெண்ட் பேங்க் டிரான்சாக்சன் மொத்தத்தையும் பேன் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் அண்ணா புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இது பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க, நான் உங்க கலைச்செல்வன். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். உத்தரகாண்ட் மாநிலத்துல யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்ற ஒரு லா பாஸ் பண்ண போறாங்க. இந்த லா அந்த ஊர்ல இருக்க மக்களை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுதுன்றதுக்கு முன்னாடி யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே 1948ல கான்ஸ்டிடியூஷன் பாஸ் பண்றாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட ஃபண்டமெண்டல் ரைட்ல சேர்த்து பாஸ் பண்றாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல நமக்கான சில லாஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அடிப்படை உரிமை. இதுக்குள்ள கொடுத்துருக்க உங்களோட உரிமைக்கு எதனா ஒரு பிரச்சனைனா நீங்க டைரக்டா கோர்ட்ல கேஸ் போடலாம். அதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் ரைட். இதுல யூனிஃபார்ம் சிவில் கோடை ஏன் ஆட் பண்றாங்கன்றதுக்கு முன்னாடி யூனிஃபார்ம் சிவில் கோடுனா என்னன்னு தெரிஞ்சுப்போம். யூனிஃபார்ம் சிவில் கோடுனா என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒரு ரிலீஜியன்ல ஒரு ஐடியாலஜி இருக்கும்ல, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி லா அப்ளை பண்ணணும்ன்றது தான் யூனிஃபார்ம் சிவில் கோட். இது பத்தி என்ன ஐடியாலஜினா ஒன் நேஷன் ஒன் லா அப்படின்றது. ஏன் இதை கொண்டுட்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ முஸ்லீம் ரிலிஜன் எடுத்தீங்கன்னா அதுல ட்ரிபிள் தலாக்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்னன்னா தலாக் தலாக் தலாக்னு 3 வாட்டி ஒரு ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ இவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிட்டதா கணக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு டைவர்ஸ் ஆயிட்டா முஸ்லீம் ரிலிஜன்ல அவங்களுக்கு 3 மாசம் 90 நாள் மட்டும்தான் அந்த கணவர் ஒரு உதவி செய்வாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு முன்னாடி சொத்து இருக்கும்ல, அவங்க ஃபேமிலி சொத்து, அது எதுவும் இவங்களுக்கு சேராது. இதே மாதிரி ஹிந்து ரிலிஜியன்ல பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு இது இறந்துட்டாரு அப்படின்னா அவங்க ரீமேரேஜ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு ரிலீஜியனுக்கும் ஒவ்வொரு ட்ரைப் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல வாழறவங்க ஒரு விதிமுறையை வச்சிருப்பாங்க. இது மெயினா யாரை பாதிக்குதுன்னா உமனை தான் பாதிக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த லாஸ் எல்லாத்தையும் ரெடி பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியால இல்ல அந்த கம்யூனிட்டியில இருக்க ஜென்ஸ் தான். அதனால அவங்க ஃபேவரபிளா தான் பண்றாங்க. இதனாலதான் டாக்டர் அம்பேத்கர் என்ன பண்ணணும்னு நினைச்சாருன்னா, இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, இது எல்லாருக்கும் சமமா இருக்கிற மாதிரி, இப்போ இந்த மேரேஜ், டைவர்ஸ், குழந்தைய அடாப்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எல்லாருக்கும் காமனா ஒரு லாவா இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டுட்டு வந்தது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட். இந்தியால பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. இப்ப ட்ரைப்ஸ் இருப்பாங்க, சின்ன சின்ன கம்யூனிட்டி இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாருக்கும் என்ன பயப்படுறாங்கன்னா, இப்ப இந்தியால பெரும்பான்மையா இருக்கிறது ஹிந்துஸ் தான். ஒருவேளை எல்லாருக்கும் யூனிஃபார்மா ஒரு கோடுன்னு கொண்டுட்டு வந்தாங்கன்னா இதுல இவங்க இந்த ஹிந்துவுக்கு அட்வான்டேஜா இருக்கிற மாதிரி இல்ல அவங்க பழக்க வழக்கத்துல இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க ஒரு லாவன்றதுனால இவங்க எல்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா இது ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து டைரக்டிவ் பிரின்சிபலுக்கு போகுது. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் டிபிஎஸ்பிக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ ரைட் டு எஜுகேஷன் இருக்குல்ல, இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட். இதுக்கு உங்களுக்கு இந்த ஒரு கல்வி கிடைக்கலன்னா நீங்க கல்வி இந்த இடத்துல கிடைக்கலன்ட்டு கோர்ட்ல போயிட்டு கேஸ் போட முடியும். அதே இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்னா என்னன்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 47 என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராஹிபிஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் லிக்வர்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா இந்த ஐடியாலஜியை அவங்க கொண்டுட்டு வர பார்த்தாங்க. ஆனா அந்த டைம்ல கவர்மெண்டால இத எல்லாருக்கும் அடிப்படையா கொடுக்க முடியாததுனால இதுக்கப்புறம் இதுக்கான சுச்சுவேஷன் வரும்போதோ இல்ல புதுசா ஒரு லா ரெடி பண்றாங்கன்னா அன்னைக்கு கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ணதுதான் டைரக்டிவ் பிரின்சிபல். இப்படி உமன்லாம் ஒடுக்கப்படக்கூடாதுன்னு டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வரணும்னு நினைச்சது தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஆனா இதுக்காக ஊர்ல இவ்வளவு போராட்டம் நடக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நாம எதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டுகிட்டு வரோம், மக்கள் வந்து அவங்க இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து நல்லா வரணும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நம்ம ஊர்ல வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, சம உரிமை கிடைக்காத மக்கள் இருக்காங்க, இவங்களெல்லாம் இந்த ஒரு புது லா மூலியமா உள்ள கொண்டுகிட்டு வரணும், அவங்களோட வாழ்வை வந்து மேம்படுத்தணும். இதுக்காக தானே ஒரு லா கொண்டுகிட்டு வரோம். இதுல எதுக்கு ஒரு ரிலீஜியனுக்கு இவ்வளவு வெயிட் கொடுத்து நீங்க மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க, இது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. என்னதான் நேரு இவர் சொன்ன எல்லாத்துக்கும் ஓகே சொன்னாலும் அந்த டைம்ல இவங்களால இதை வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா கொண்டுட்டு வர முடியல. இன்னைக்கு முஸ்லிம் நாடுகள் இருக்குல்ல, வேற வேற ஏரியால அவங்களே பாத்தீங்கன்னா இந்த லாவெல்லாம் இல்லாம இன்னைக்கு ஏத்த மாதிரி மக்களுக்கு அட்வான்டேஜா இருக்கிற மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நிறைய லா கொண்டுட்டு வந்துட்டாங்க. இருந்தாலுமே இந்தியால இது ஒன்னும் நடைமுறைக்கு வரல. இந்தியால ஒரே ஒரு ஸ்டேட் தான் இது வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா கோவா. ஆனா இவங்க சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே போர்ச்சுகீஸ் தான் இவங்களை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க.
இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணாங்கல்ல, அந்த டைம்லயே உங்களுக்கு போர்ச்சுகீஸ் ஆட்சி பண்ணாங்க. அப்பவே உங்களுக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு ஒன்று கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதை அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவில் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா உத்தரகாண்ட்ல தான் இந்த லா கொண்டுகிட்டு வர்றதா இருக்காங்க. அதுக்கான டிராஃப்ட்னா என்னன்னா அதுக்கான ஒரு ரூல்ஸை அவங்க ரெடியும் பண்ணிட்டாங்க. அந்த ரூல்ஸ்ல அவங்க என்னென்ன சொல்றாங்கன்னா, இதுல என்ன சொல்றாங்கன்னா மேரேஜ், டிவோர்ஸ், ஒரு சொத்து கிடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் கொண்டுட்டு வரேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரிபிள் தலாக்கு, ஹலாலா, இதாத்து இந்த மாதிரி விஷயங்களை கண்டினியூவா யாரோ ஃபாலோ பண்ணாங்கன்னா அது வந்து அஃபென்ஸ் பனிஷ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு லிவிங் ரிலேஷன்ல இருக்குன்னா அவங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அவங்க அதை பேரண்டோட அப்ரூவல் இருந்தாதான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இந்த பெண்களுக்கான சொத்து உரிமை எல்லாருக்கும் காமன், ரிலீஜியனை பத்திலாம் இல்லை, ஆனா எல்லாரும் இதை காமனா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடாப்ஷனை பொறுத்த வரைக்கும் யார் வேணா அடாப்ட் பண்ணிக்கலாம், ஆனா அவங்க வந்து அந்த சேம் ரிலீஜியன்லயே இருக்கணும்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பெண்களுக்கு கல்யாணம் ஆகிற வயசை 18ல இருந்து 21 ஆக்கலாம். இப்போ இவ்வளவு விஷயத்த அந்த கமிட்டி வந்து கவர்மெண்ட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நாங்க ரெடி பண்ணியிருக்கோம்னு. இதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து இதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம், இல்ல இன்னும் புதுசா எது ஆட் பண்ணலாம் அப்படின்னு பாஸ் பண்ணி இந்த பிப்ரவரி மாசத்துலயே லா பாஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறோம். பேடிஎம் பேன் பண்ணிட்டாங்களா, அப்போ நம்ம வாலெட்லயோ இல்ல ஃபாஸ்ட் ட்ராக்லயோ இவங்க பேங்க்லயோ போட்டு வச்சிருந்தா நம்ம காசு என்ன ஆகும், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஏன் இவங்களுக்கு பேன் பண்ணாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. பேடிஎம் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் எதுக்கு வராங்கன்னா ஒரு பில் பே பண்ற ஆப்பா வராங்க. இப்போ நம்ம ஆன்லைன்ல கரண்ட் பில்லு தனியா, தண்ணி கேன் பில் தனியா, போன் பில் தனியா ஒரு வெப்சைட்ல போய் கட்டுற மாதிரி இருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா இது எல்லாத்தையும் இவங்க ஒரே ஆப்லயே நம்ம பதிஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு கிளிக்லயே எல்லாத்தையும் கட்டிக்கிற மாதிரி ரெடி பண்ணி தான் இவங்க ஆப் ஃபர்ஸ்ட் இந்தியா மார்க்கெட்டுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஷாப்பிங் கம்பெனிக்குள்ள டைப் வச்சு பொருள்லாம் ஆஃபர்ல கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கிலாம் இருக்குல்ல சாப்பாடு, அந்த கம்பெனி கூட டைப் வச்சு இப்ப எங்க ஆப்ல இருந்து நீங்க அவங்களுக்கு பே பண்ணீங்கன்னா இந்த 20% ஆஃபரு. அதே மாதிரி நீங்க உங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடாது, அந்த காசை பேடிஎம் வேலெட்டுக்குள்ள வச்சுக்கணும். அதாவது பேடிஎம்குள்ளே ஒரு பர்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு அதுல இந்த காசை வச்சுக்கணும். இது உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்காது, எங்க அக்கௌண்ட்ல இருக்கும். ஆனா இந்த காசு வச்சு நீங்க இந்த பொருள்லாம் வாங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நம்ம மக்கள் நிறைய பேர் இந்த வேலெட்ல காசு போடுறாங்க. எப்படின்னா அவங்க ஒரு பேங்க் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம அவங்க பேங்க்ல காசு போட்டுட்டு அதுல இருந்து பொருள் வாங்கி விற்கிற மாதிரி. இவங்க பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க்னே ஒண்ணு உருவாக்கிட்டாங்க. இருக்கட்டும், இதெல்லாம் மக்களுக்கு தானே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, இதுக்கு எதுக்கு ஆர்பிஐ உங்களுக்கு பேன் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஆர்பிஐன்றது பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க். அதுதான் இப்ப நம்ம ஊர்ல இருக்க எல்லா பேங்க், எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ்னு இருக்குல்ல, இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றது. இவங்க எல்லாம் இந்த சதவீதத்துலதான் வட்டி தரணும், இவ்வளவு தூரம் இவங்க மக்களுக்கு பொருள் போட்டா டெபாசிட் பண்ணா லாபம் தரணும் அப்படின்னு முடிவு பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தான். ஆர்பிஐ இவங்க மேல என்ன கம்ப்ளைண்டா சொல்றாங்கன்னா நான் கம்ப்ளைலன்ஸ், அதாவது இவங்க வந்து இப்ப கவர்மெண்ட் சொல்ற ரூல்ஸ் எதையும் ஃபாலோ பண்ணலன்னு சொல்றாங்க. அது மெயினா எதை நோக்கி சொல்றாங்கன்னா இந்த கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமர்ஸ், நம்ம பேங்க்ல ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, நம்ம பேங்க்ல இருக்கும்போது பேங்க்ல இப்ப அப்ளை பண்றோம்னா நம்மளோட டீடைல் பேங்க் கிட்ட கொடுப்போம். இந்த டீடைலை பேங்க் வந்து யாருக்கும் கொடுக்காம வச்சிருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்ப மக்களோட டீடைல் இவங்க கொடுக்குறாங்கன்னா பேடிஎம்மோட பெரிய இன்வெஸ்டர்னு யாருன்னு பாத்தீங்கன்னா சைனாவை சேர்ந்த அலிபாபாவோட ஒரு சின்ன சப் கம்பெனி தான் பேடிஎம்ல பெரிய ஷேர் வச்சிருக்காங்க. இதனால இவங்க என்ன பண்றதா ஆர்பிஐ கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா இப்ப இந்தியால இருக்க டீடைல் வாங்கி இவங்க அவங்களுக்கு டீடைல செல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா இப்ப நம்ம ஒரு தேட்டருக்கு போறோம், அந்த தேட்டர்ல நம்ம படம் வந்து 18+ படம்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம ஐடி கார்டை காட்டிட்டு அந்த இடத்துல படம் பாக்குறோம் 18 வயசு இருக்குன்னு. அப்போ அந்த தேட்டருக்காரு அந்த படத்தை நம்ம செக் பண்ணி அனுப்பணும். ஆனா அதே தேட்டருக்காரு அதுல இருக்க அட்ரஸை பார்த்துட்டு இல்ல போன் நம்பரை பார்த்துட்டு நம்ம வீட்டுல சொல்லி விடுறாருன்னா அது தப்பு இல்லையா? அது அவரோட வேலை இல்லைல்ல. அததான் இந்த பேடிஎம் பண்றதா வந்து ஆர்பிஐ சொல்றாங்க. இதனாலதான் இவங்களுக்கு இந்த பேன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்பிஐ இவங்களுக்கு என்னென்ன கைட்லைன் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிப்ரவரி 29க்கு அப்புறம் இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ல யாரும் பேமெண்ட் போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பேடிஎம்ல இருந்து நீங்க காசு எடுக்கணும்னா உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற காசை நீங்க எவ்வளவு நாள் கழிச்சு வேணா எடுத்துக்கலாம், ஆனா புதுசா காசு போட முடியாது பிப்ரவரி 29க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
பிப்ரவரி 29க்கு அப்புறம் பேடிஎம் பேங்க் இருக்குல்ல, அந்த அக்கௌண்ட் வச்சு யூபிஐல நம்ம ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம்னா அதை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுக்கு பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கு ஒர்க் ஆகிறதுக்கு பிப்ரவரி 29 தான் கடைசி நாள். அப்படி உங்களுக்கு வேற பேங்க்குக்கு இல்ல வேற யாருக்குன்னா பண்ண வேண்டிய டிரான்சாக்ஷன் இருக்குன்னா, இப்ப 29ஆம் தேதி முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு யாராவது போட்டதை அனுப்ப வேண்டியது இருக்கும்ல. இந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனையும் முடிக்கிறதுக்கு மார்ச் 15 தான் கடைசி நாள்னு சொல்லிடுறாங்க. ஆர்பிஐ இவ்வளவு விஷயம் சொல்லியும் பேடிஎம் சைட்ல இருந்து இன்னுமே எந்த அப்டேட்டும் வரல. இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்றோம், கவர்மெண்ட்ல பேசுறோம், இந்த மாதிரி எந்த அப்டேட்டுமே இது வரைக்கும் வரல. இதனால சேஃபர் சைடா இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கப்புறம் பேமெண்ட் அதுல போடாம இருக்கணும். அதே மாதிரி இருக்கிற பணத்தை வேற அக்கௌண்ட்டுக்கு உங்களால மாத்த முடிஞ்சா அதை மாத்திக்கணும். விஜயண்ணா கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த நோட்டீஸ்ல இருந்து சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ அந்த கட்சியோட மோட்டோவா ஒண்ணு இருக்காங்கல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அப்படின்னா என்னன்னா, பிறப்பால ஒருத்தவன் மேல கீழன்னு கிடையாது. அதுதான் அவங்க கட்சியோட மோட்டோ மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட பேரு தமிழக வெற்றி கழகம். இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பெரிய கட்சின்னு பாத்தீங்கன்னா தேமுதிக, திமுக, அதிமுக எல்லாருமே திராவிடத்தை தழுவிதான் இந்த திராவிடன்றத வந்து அவங்க கட்சியில டிபெண்ட் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப திராவிடன்றது ஒரு ஐடியாலஜி. அதை தொடர்ந்து வந்ததுனால அவங்க எல்லாம் அந்த திராவிடத்தை கொண்டுட்டு வந்தாங்க. இப்ப எந்த ஒரு ஐடியாலஜியா இருந்தாலுமே அது ஒரு 50 வருஷம் 100 வருஷம் மேக்சிமம் அவ்வளவுதான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதுக்கப்புறம் வேற ஐடியா வளரும். அந்த டைம்ல மனுஷங்க நம்ம எவால்வ் ஆயிருக்கோன்றதுக்கு ப்ரூஃபே இந்த ஐடியாலஜி நம்ம இவ்வளவு நாள் செயல்பட்டுக்கிட்டு வந்தோம். இதுல இருந்து நம்ம கொஞ்சம் முன்னேறி இருக்கோம். அப்போ இந்த முன்னேற்றத்துல இருந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு வேற ஐடியாலஜி தேவை அப்படின்னு கிரியேட் பண்றதுதான் புது ஐடியாலஜி. இப்ப கம்யூனிசம் பாத்தீங்கன்னா அது ஒரு 100 வருஷம் இருந்ததா ரஷ்யால, அந்த மாதிரிதான். இப்போ விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருக்காரு. இதனால அவர் திராவிடம் அந்த ஐடியாலஜியை விட்டுட்டு தமிழ்நாட்டுல பிரச்சனை இருக்கு, இதை எப்படி டெவலப் பண்றது அப்படின்ற ஒரு கட்சியா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்லேயே இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த 2 விஷயம் தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இதை வந்து இவரோட என்ஜிஓல சரி பண்ண முடியல, அதனால இவங்களுக்கு கவர்மெண்ட் பவர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 2 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரப்ஷன், அதாவது ஊழல் வந்து அளவுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதை வந்து அவர் மேஜரா தமிழ்நாட்டை குறிப்பிட்டு சொல்றாருன்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்தது ஜாதி மதத்தை வச்சு டிவைட் அண்ட் ரூல் பண்றாங்க. பிரிட்டிஷ் பண்ணாங்கல்ல, ஒரு இந்த மதத்தையும் அந்த மதத்தையும் மூட்டி விட்டு ரூல் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஏற்கனவே ஒருத்தவங்க நம்ம மக்களை பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்றதா அசியூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இப்போ இந்த வர்ற எம்பி எலெக்ஷன்ல இந்த கட்சி பார்ட்டிசிபேட் பண்ணல. அதே மாதிரி 2026 நடக்கிற ஸ்டேட் எலெக்ஷன்ல தான் பார்ட்டிசிபேட் பண்றதாவும் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கட்சிக்கான கொள்கை, இந்த கொடி எல்லாத்தையுமே இவங்க எப்ப சொல்றாங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட், இப்ப என்டிஏ கவர்மெண்ட், அதாவது மோடி கவர்மெண்ட் இருக்குல்ல, இவங்க கவர்மெண்ட் வந்துட்டா இவங்க ஏற்கனவே ஒரு லாங் பீரியட்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அவர் ப்ரிப்பேர் ஆகணும். அப்படி இல்ல காங்கிரஸ் வந்துட்டாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவர் ஒரு ப்ரிப்பேர் ஆகணும். இதுக்காக தான் அவங்க பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்களோட மோட்டிவ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வெளிநாட்டுக்கு டூர் போயிருந்தோம்னாலும் சரி, இல்ல யூடியூப்ல நிறைய டிராவலர்ஸ் வீடியோ பண்றப்பையும் பார்த்திருப்போம். எல்லாருமே அந்த நாட்டிலேயோ இல்ல நம்ம நாட்டுல கிளம்பும் போதோ நம்ம நாட்டுக்கு ஆசை கொடுத்துட்டு அந்த நாட்டுக்கு ஆசை வாங்கிட்டு போவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த கை மாத்தி விடுறவங்க இதுக்கு ஒரு கமிஷன் எடுப்பாங்க. அது இல்லாத மோஸ்டா எல்லா கண்ட்ரிலையும் எந்த காசை வாங்குறேன்னு டாலர் தான் வாங்குறேன்னு சொல்லுவாங்க. இதனால டாலருக்கு ஒரு மதிப்பு எக்ஸ்ட்ரா இருந்தது இல்ல. ஆனா இப்ப பிரான்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்டா யூரோப்பியன் கண்ட்ரி யூபிஐ மூலியமா பேமெண்ட் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப என்னன்னா நம்ம போன்பேல நம்ம இங்க டீ கடையில ஸ்கேன் பண்ணி காசு அனுப்புறோம்ல, அதே மாதிரி இப்ப பிரான்ஸ்ல பாரிஸ் ஈஃபில் டவரை நீங்க சுத்தி பார்க்க போனா கூட அங்க டோக்கன் வாங்குறீங்கன்னா அதை யூபிஐலேயே ஸ்கேன் பண்ணி கட்டிக்கலாம். இதனால நம்ம டாலரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதும் குறைய போகுது. அதே மாதிரி அவங்களும் எக்ஸ்சேஞ்சுக்கு டாலரை மாத்தணும் அந்த வேலை இல்லாம டைரக்ட் இந்தியா காசை பிரான்ஸ் இப்போ ஒரு டாலருக்கு 80 ரூபாயா 90 ரூபாயா எவ்வளவு பவுன்ஸோ அதை நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். அது நம்ம காசும் அவங்க காசுக்குள்ளே முடிஞ்சிருமே தவிர வேற எந்த காசையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. இவ்வளவு தூரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க.